இப்போ தான் ஒரு கண்டென்ட் போட்டு விட்டு அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வந்து கிளப்பி விட்டாங்க. அதாவது நேற்று ஒரு சண்டை வந்துருச்சு இல்லை, சோறு பிரச்சனை, அப்புறம் தட்டை கழுவாத இருக்க பிரச்சனை. இந்த பிக் பாஸோட ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு மனநிலைக்குள்ளே இருக்குது. இது விஜய் சேதுபதியே காட்டினா என்ன க்ளீன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு தான் இந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கிற இதுவும் கிடையாது. தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனால அது எதுவும் பெருசாக க்ளீன் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். இன்றைக்கிலேருந்து தான் எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்கும். சபரி ஏதோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பத்தாமல் போயிடும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து கப்பில் சோறு போடலான்னு சொல்லியிருக்காரு. அது வந்து திவாகர் வந்து இது எப்படி பத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதை சொல்லியிருக்காப்புல. திவாகர் வந்து ஒரு பசி அடங்க முடியாது. சும்மா உட்காந்து பார்வதி பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் கூட உட்காந்து இவர் சோறு நின்றுருக்காள். அந்தளவுக்கு வந்து பசி சாப்பிட்டு பழகின ஒரு உடம்பு அந்த ஆளுக்கு. அதனால் வந்து அவர் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறனால அதை பேசியிருக்காரு. இப்போ நீ ஒரு ஆள் வந்து நிறைய சாப்பிட்டு பிடிங்கன்னா 7 பேர் சோறு திங்காமல் இருக்க, அப்போ நான் சாப்பிட்டுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சபரி சண்டை போடுறதா போட்டுட்ருக்காங்க. ரொம்ப போரிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். எப்படின்னா ஸ்கிரிப்டுங்கிறத விட போரிங்கான கான்செப்ட். சாப்பாடு தண்ணி அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தன்னிறைவு இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் வேலை செய்கிற மனநிலை இருக்கணும். இங்கே எல்லாருமே தீனி பண்டாரம் தான். திவாகர்லாம் தீனி பண்டாரம், மீதியெல்லாம் வந்து சாப்பிட்டு சும்மா தூங்குறது. சில பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. திவாகருக்கு வந்து அதிகமாக சாப்பிட்ற ஆள். இது வந்து போன வாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபக்லாம் பண்ணும்போது நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணாங்க. அது நிறைய பேர் வந்து பிடிக்கல. ஆர்கனைஸ்டாக பண்ணுறதே பிடிக்கலன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு கேமாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா 20 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே 19 பேர் இருக்கிற இடத்துக்குள்ளே எல்லோரும் ஒரு சர்க்கிள்குள்ளே வந்தால் தான் இது நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இருந்தால் தான் நடக்கும். சபரிக்கு அது கொஞ்சம் இருக்குது, எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது அந்த பையன் வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பண்ணுறான். இவ்வளோ சாப்பிட்டா போதுன்னு, எனக்கு சோறு சாப்பிட்டா பத்தாது அப்படின்னு திவாகர் சண்டை போடுறாரா அப்படிங்கிற விஷயம்லாம் லைவில் பார்த்தா தெரியும். ஆக இவங்களுக்கு வந்து திங்கிறது தூங்குறது தான் இப்போ மெயின் பிரச்சனையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்திருக்கு கண்டென்ட் முக்கியமாக தெரியல. இவனுக்கு எத்தனை நாளைக்கு இதையே உருட்டுவாங்க அப்படின்னு தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாகவே சோத்தை பற்றியே பேசிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு காண்டாகி போயிடும். பசியில் உட்காந்து காலையில் சோறு திங்காமல் உட்காந்து இவங்களுக்கு வீடியோ பண்ணோம்னா இவங்க வந்து திங்கிறதுக்குள்ள மட்டும்தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது புதுசாக பண்ணுங்கடா, ஏதாவது ஒன்று கேம் ப்ளே பண்ணுங்கடா அப்படின்னு வந்து நம்மளாம் ஆசைப்பட்டுருக்குறோம். அதுக்குண்டான வேலையை இவங்க செய்கிற மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் திவாகர் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டென்ட்டாக மாற்றிடுறான். அதனால் வந்து ஏதாவது வந்து ப்ரொமோவில் இருந்தாலும் வந்துடுறாப்புல, லைவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து வந்துடுறாப்புல. விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டாக இருந்தும் இப்போ வந்து பல பேருக்கு வந்து விசிபிலிட்டி வராமல் இருக்குது அப்படிங்கிற அந்த வன்மம் கூட திவாகர் மேலே வந்து பல பேருக்கு வந்து இருக்கும். அது மாற்றுக்கருத்து கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கிறுக்குத்தனமாக பண்ணால் கூட அந்த கிறுக்குத்தனம் பண்ணுறது கூட நம்ம கேமராவில் வந்து பதிவாயிருது. நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோம், நம்ம வந்து உழைக்கிறோம், உருட்டுறோம், எவ்வளவோ பண்ணுறோம், அது வந்து நமக்கு சரியான விசிபிலிட்டி வரலையே அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சிங்கன்னா, போன வாட்டி பிக் பாஸில் வந்து சௌந்தர்யா வேலை செய்ய தெரியாது, அது பண்ண தெரியாது, இது பண்ண தெரியாதுன்னு அந்த புள்ள வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆகி ஃபைனல் வரைக்கும் போயிடுச்சு. அதனால் இங்கே வந்து யார் சர்வே ஆகிறாங்க, எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படிங்கிறதுலாம் கான்செப்ட் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நியாயப்படுத்துகிறாங்களா, வெளியே இருக்க ஆடியன்ஸுக்கு நியாயப்படுத்துகிறாங்களா, பிஆர் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் அடுத்த பக்கம். ஆனால் ஆடியன்ஸுக்கிட்ட ரீச் ஆகணும் ஏதாவது ஒரு வகையில் பிஆர் வச்சோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சோ, இல்லை உள்ளுக்குள்ளே பண்ணுற அவங்கள்ட்ட இருக்க ஒரிஜினாலிட்டி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க வந்து இந்த சோத்து பிரச்சனைலாம் முடிச்சுட்டு உண்மையாலுமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம்ல ஒரு ஆடியன்ஸு, அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஹவுஸ் எப்படி ஆகி போச்சுன்னா, சன் டிவியில் வந்து ஒரு சீரியல் நல்லா ஹிட் ஆகிட்டாலோ, இல்லை வந்து ஜீ தமிழ் ஒரு சீரியல் ஹிட் ஆகிட்டாலோ, அந்த சீரியலை வந்து அப்படியே காப்பி பண்ணி இவங்க ஒரு கண்டென்ட் பண்ணுவாங்க விஜய் டிவி. அங்கே வந்து சின்னையான்னு சொல்லிட்டு வந்து ஒரு சீரியல், செம்பருத்தி சீரியலை பார்த்து வந்து இங்கே ஒன்று பண்ணாங்களே, ராஜாராணிகள் வந்து பண்ணாங்களா, ஐயா பெரிய ஐயா சின்னையான்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணாங்க. அந்த வேலைக்காரி லவ் பண்ணுற மாதிரியே ஒரு கண்டென்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தெலுங்கில், ஹிந்தியில், மலையாளத்துலலாம் பார்த்தா பயங்கரமாக பிக் பாஸ் இருக்குது. ஹிந்திலலாம் பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஒரு காலேஜுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி, காலேஜுக்குள்ளே அந்த இங்கிலீஷ் படத்துலலாம் இருக்குது நம்ம காலேஜுக்குள்ளே அந்த டேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிக் பாஸ்லாம் இருக்குது. நமக்கு வந்து மாற்றுறது எல்லாமே சோத்து சண்டைகள். அதாவது எனக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அடிக்கடி நான் உதாரணம் சொல்லுவேன். சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுப்பாங்க, இந்த ஹாஸ்டல்லையும் சண்டை போட்டுக்கும். ஏன்டா குப்பை தொட்டியில் எச்சரிக்கை அடிச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சோறுன்னு இந்த சங்கமம் படத்தில் வந்து நம்ம மணிவண்ணன் சார் ஒரு டைலாக் சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் சோறுன்ட்டே பேசிட்டீங்களேடா டேய், சோத்துக்கு பதில் என்னடா இது பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகுது நமக்கு. இங்கே சாப்பாட்டை விட இங்கே கண்டென்ட் ரொம்ப முக்கியம். இவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த மனநிலைக்குள்ளே இவங்க வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்களேன், நம்ம உட்காந்து பேசலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம லைவில் உட்காந்து ஒரு நாள் 24 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம். அப்புறம் அந்த 24 மணி நேரம் நமக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைச்சாதாங்க நம்ம வந்து பேச முடியும்.
எதுக்கு வந்து பிக் பாஸ் 24 மணி நேரம் ஆக்குனாங்க? அந்த ஒரு எபிசோடுக்குள்ள எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் 24 மணி நேரம் போட்டு அது மூலமா வருமானம் பண்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, அதில இன்ட்ரஸ்டிங்கான சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இவங்க என்னன்னா, அந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தையே வந்து தாண்டி இப்ப கடைசியில 1 மணி நேரம் ப்ரோகிராம் போட்டாலே போதும் அப்படிங்கிற மாரி மனநிலைக்கு உருவாக்கிருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோன்றத நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. அடுத்த ப்ரோமோ வரும்போது பார்த்துட்டு பேசலாம். லைவ்ல ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டு, உண்மையாலே என்ன சோத்துக்கு தான் சண்டைன்னு பார்த்துட்டு வந்து பேசலாம்.